ஹாய் ஃபோக்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபேட் பாய் ஸ்டுடியோவில் இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். சித்தார்த் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிருக்காங்க. அதில் இந்த லஞ்சம் ஊழல் வாங்குறவங்க சம்மந்தமாக சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுறாங்க. அதே டைமில் ஒரு பெரிய கொலை தற்கொலை அப்படிங்கிற மாதிரி இம்பேக்ட் கொடுக்குற விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் தடுக்கணும்னா தாத்தா வரணும், கதரை விடணும்னு கம்பேக் இண்டியன் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தாத்தா வந்தாரா, ஆடியன்ஸ் லஞ்சம் வாங்குறவங்களை கதரை விட்டாராங்கிறது தான் கதை. இது உங்களுக்கு என்னதான் ட்ரெயிலரே தெரிஞ்சாலும் இதுக்கு மேலே என்னச்சுங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டு ஸ்டார்ட் ஆஃப் வித் கமல்ஹாசன், அவருக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. இதெல்லாம் நான் இல்லை, எனக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அதை தான் சொல்ல போகிறேன். பட் இந்த படத்தில் என்னதான் அவருக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லைனாலுமே அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு எமோஷன்ஸை போர்ட்ரேட் பண்ணுறதே பெரிய விஷயம். அவர் நீட்டாகவே அதை பண்ணியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரமேஷன்லேருந்து வெளியே வர சீனில் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அவர் கண்ணில் காட்டுற அந்த ஒரு எமோஷன் அப்படிங்கிறது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஏஆர்ஆர் பிஜிஎம் அதை தூக்கி எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுச்சு. இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ் பாயிண்டாக எனக்கு பட்டது, இந்த படத்தில் இருக்க கிரானியோர், விஷுவல்ஸ், செட் ஒர்க் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருக்கு ஏற்ற மாதிரியே நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்திருந்தாங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், இவங்க சொல்ல வர கான்செப்ட் முதல்ல வீடை க்ளீன் பண்ணால் தான் நாடு க்ளீன் ஆகுங்கிறது. என்னதான் பை வேர்ட்ஸ் பை லைன்ஸ் நல்லா இருந்தாலுமே எக்ஸிக்யூஷனில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதை நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். என்னடா அடுத்த பாட்டுன்னு சொல்லிட்டு போனால் இந்தியன் த்ரில்லர் வரும்னு நினச்சிங்களா? கிடையாது, அது ஜம்ப் கட்டுக்காக. இப்போது வாங்க நெகட்டிவ்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட் நெகட்டிவாக எனக்கு பட்டது, இந்த படத்தில் இருக்க க்ளீஷேயான சீன்ஸ் தான். இதே 10-12 இயர்ஸ் பண்ணி இந்த சீன் வந்துருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இது என்னடான்னா, அனியன் சீன்ஸ் வேணுமா அதுவும் இருக்குது, முதல்வன் சீன்ஸ் வேணுமா அதுவும் இருக்குது, சிவாஜி சீன்ஸ் வேணுமா அதுவும் இருக்குங்க. கட் காப்பி பேஸ்ட்னு அவரோட படங்களில் இருக்கிறதே இங்கே ஈஸ்டர்ட் மூமெண்ட்ஸாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அது அவருக்கே தெரியாமல் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுதான் ஹைலைட். அடுத்த நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட லென்த்தை சொல்லலாம். 3 மணி நேரம் ஓடுற படம் ஒரு பாயிண்ட்லெஸ்ஸாக போகிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபீல் ஆகுது. என்னதான் பெருசாக போர் அடிக்கலைனாலுமே இந்த படம் எதை நோக்கி போகுது, நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோங்கிற ஃபீல் வரதை தவிர்க்க முடியல. இதை நிறைய பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அனிருத் ஆஸ்கரே வாங்குற அளவுக்கு சூப்பராக மியூசிக் போட்டிருந்தாலும் கழுவி தான் ஊற்றிருப்பாங்க. ஏன்னா இந்தியன் 1ல் நம்ம பெரிய பாயோட சம்பவம் அப்படி. அவர் பண்ண சம்பவம் இப்போ வரைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்டை ரூல் பண்ணுறதுனால இந்த இந்தியன் 2 அனிருத்துக்கு ஒரு லெட் டவுன் நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு கேட்டால் லெட் டவுன் கிடையாது, ஹி வாஸ் அன்லக்கி. ஏன்னா இந்த படத்தில் அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. தே ஷுட் ஹவ் ரிட்டைன் ஏஆர்ஆர் தான். இந்த படம் எப்படி இருக்குன்னு ஒரே வார்த்தையில் கேட்டிங்கன்னா, இது சங்கரோட ஃபஸ்ட்டு சுமாரான படைப்போட ரொம்பவே சுமாரான படைப்பு. நான் இவங்கள சொல்லலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் இஸ் 5.5 out of 10. இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பெட்டர் லேக் நெக்ஸ்ட் டைம் இந்தியன் 3ல் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃபோக்ஸ்.